அனைவருக்கும் காலை வணக்கம். சிபிஐ ஹோல்டிங் நிறுவனத்தின் அந்த குழுமத்தின் ஒரு நிறுவனமான டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் ஊடாக இன்று பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாளாக நான் பார்க்கின்றேன். இன்றைய நிமிடங்கள் மிக முக்கிய நிமிடங்களாக நான் பார்க்கின்றேன். காரணம், இன்று நாங்கள் மிக முக்கியமான ஒரு 3 விடயங்களை பற்றி நான் இன்று கலந்தாலோசிக்க நினைக்கின்றேன். ஒன்று, இன்று அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பிளான்டேஷன் கம்பெனி என்ற இந்த துறை சார்ந்த ஒரு விளக்கம். அதன் பிறகு எங்களது நிறுவனமான டைனமிக் கிரீன் பிளான்டேஷன், அதன் சிறப்பம்சம் என்ன, அதன் நோக்கம் என்ன, அதில் இருப்பவர்கள் எவ்வாறு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களின் நடத்தை எவ்வாறு இருக்கிறது என்பது சார்ந்த ஒரு பகிர்வு. அடுத்ததாக, இந்த டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் ஊடாக நாங்கள் மேற்கொள்கின்ற இந்த வெனிலா என்ற வாசனை திரவியம் சார்ந்த தெளிவுபடுத்தல், இவை அனைத்தையுமே நான் உங்களோடு இன்று பகிரலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே இதனை நீங்கள் முழுமையாக கேட்டு தெளிவு பெறுவது என்பது முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இந்த தெளிவுபடுத்தல் என்பது இந்த நாட்டின் ஒரு துறை சார்ந்தும் அதனது பொருளாதார வளர்ச்சி சார்ந்தும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், துறைகள் என்பது ஒவ்வொரு துறை இலங்கையில் இருக்கிறது. போக்குவரத்து துறை, காப்புறுதி துறை, இவ்வாறு துறைகள் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த துறை 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே இலங்கையில் இருக்கின்ற ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றோ இன்றோ ஆரம்பித்தவை அல்ல. 20 ஆண்டுகளாக இந்த நாட்டின் பொருளாதார துறையில், ஒரு விவசாய துறையில் கால் பதித்து வளர்ச்சி அடைந்து பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற ஒரு துறை. இது என்ன செய்கிறது என்றால், இலங்கையில் இருக்கின்ற பயிர்ச்செய்கைகளில் அல்லது இலங்கையில் வளரக்கூடிய பயிர்ச்செய்கைகளில் வருமானம் அதிகம் தரக்கூடிய ஒரு பயிரை தேர்ந்தெடுத்து அதற்கான சகல தொழில்நுட்ப ரீதியான அறிவையும் திறமையும் கொண்டவர்களை ஒன்று சேர்த்து அதற்கான முதலீட்டாளர்களை பங்காளர்களாக கொண்டு இயங்குகின்ற முறை. அதாவது, முதலிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல துறைகளில் இங்கு முதலிடலாம். அதற்கான பல வழிகள் இருக்கின்றன. அந்த வகையில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பயிர்ச்செய்கையில் முதலிட்டு பங்காளர்களாக உள்வாங்கப்பட்டு அந்த பங்காளர்கள் அந்த பயிர்ச்செய்கையில் கிடைக்கின்ற லாபங்களை பகிர்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை. இது தேக்கு மரம் தொடங்கி அவ்வாறு நடைபெற்று கொண்டு வருகின்ற ஒரு பல பயிர்கள் இலங்கையில் இருக்கின்றன. இதன் ஊடாக பலருக்கு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி என்பன இருக்கின்றன. ஆகவேதான் இந்த பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி என்பது 20 வருடங்களுக்கு முன்னராக இருந்தது. ஆனால் கடந்த 5 வருடங்களாக மிக துரிதமாக இலங்கையில் வளர்ச்சி அடைகின்றது என்பதுதான் இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது. அதனால்தான் அதிகமாக இன்று அதை சார்ந்த தகவல்கள் அல்லது கருத்துக்கள் இந்த இணையதளங்கள் ஊடாக எல்லாம் பரவுகின்றன. இன்று 5 வருட காலங்கள் நான் நினைக்கின்ற வகையில் அந்த கோவிடுக்கு பிறகான காலங்களில் சிலர் நிம்மதியாக அல்லது ஒரு வேலை வாய்ப்புகள் இல்லாது இருந்த காலத்தில் அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள், இவ்வாறான பயிற்சிகள் என்னென்ன இருக்கின்றது. அவ்வாறான பயிற்சிகளை அடையாளம் கண்டு அதனை பயிரிடுவதன் மூலமாக அதில் கிடைக்கின்ற லாபத்தை, அதிகமான லாபத்தை பகிரலாம் என்ற ஒரு முறையை கண்டுபிடித்து பல நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டு சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கின்றது. இது சார்ந்த தேடல் நிச்சயமாக உங்களுக்கு தேவை. முதலீட்டாளர்களாக நீங்கள் வர வேண்டும் என்றால் அதற்கான தேவை மிக மிக அவசியமானது. அந்த வகையில்தான் இலங்கையில் இன்று பல 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இன்று சிறந்த முறையில் இயங்குகின்றன. ஆனால் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எல்லா விடயங்களிலும் நன்மை தீமை என்ற விடயங்கள் இருக்கின்றன. அது எல்லா வாழ்க்கையிலும் சரி, இன்பம் துன்பத்தை போல், நன்மை தீமை போல் எல்லா இடத்திலும் மறுபக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த துறை, எல்லா துறைகளிலும் இது இருக்கிறது. சகல துறைகளை எடுத்தாலும் நன்மை தீமை என்று இருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் அல்லது முதலீட்டாளர்கள் நீங்கள் தெளிவுபட வேண்டும். நீங்கள் முதலிடுகின்ற நிறுவனங்களின் வரலாறு எவ்வாறு இருக்கின்றது, அந்த நிறுவனம் எவ்வாறு இயங்குகின்றது, அதனது நிதி நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை சரியாக தெரிந்து கொள்ளாத விடத்து தீமை என்ற பக்கம் வரும். ஆகவே நெகட்டிவ் என்ற விதத்தில், தீமை என்ற விதத்தில் பேசுவதற்கான இந்த விளக்கம். ஆனால் நாம் நேர்மையாக நல்லவைகளை பேசுவோம். அந்த வகையில்தான் எங்களது நிறுவனமான டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் என்ற எங்களது நிறுவனம் கடந்த 3 வருடங்களாக தனது நிலைப்பாட்டில், தனது விவசாய செயற்பாட்டில் தனது முதலீட்டாளர்களை பாதுகாத்து சிறந்த முறையில் வளர்ந்தடைந்து வருகிறது. இந்த டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் மற்ற நிறுவனங்களுக்கு என்ன வித்தியாசம்?
இந்த யூனிக்னஸ் என்ன என்று கேட்டிருந்தால் ஒன்றுதான் நிரந்தரமான நிலையான வளர்ச்சி. எந்த விதமான அவசரமும் இல்லை, அதிகமாக பணம் தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அதிகமான முதலீட்டுகளை இல்லாதவாறு செயற்படுத்த வேண்டும் இல்லை, நிரந்தரமான ஸ்டடி என்று நிரந்தரமான ஒரு வளர்ச்சி. அதேபோல் எதிர்கால தூர நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இன்று ஆரம்பித்து 5 வருடத்திலோ அல்லது இன்னும் 6 வருடத்திலோ மூடிவிட்டு லாபத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இல்லாது நிரந்தர தூர நோக்கத்தோடு தொடர்ச்சியான ஒரு சேவையை வழங்க வேண்டும் என்பதோடு, தொடர்ச்சியான விவசாய உற்பத்திகளை செய்ய வேண்டும் என்பதோடு, தொடர்ச்சியாக என் முதலீட்டாளர்களை சிறந்த முறையில் அவர்கள் முதலீடுகளை பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்பதில் டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் எங்களது யூடியூப் சேனல் எங்களுக்கென்று இருக்கிறது, அதனை நீங்கள் பார்க்கலாம், தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க முடியும். அதில் எங்களது நிறுவனத்தின் பொது முகாமையாளர், சேர்மன் இவர்கள் அனைவருமே இந்த விடயத்தில் மிக முக்கியமாக இருப்பார்கள். எந்த அவசரமும் எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக பதிவு செய்து கொள்கின்றோம். காரணம், எங்களது பயிர்ச்செய்கை கூட அதனது லாபத்தை மிக வேகமாக தராது, பொறுமையாக தரும், நிரந்தரமாக தரும், அதிக லாபத்தோடு தரும். அதுதான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற பயிர்ச்செய்கையான வெனிலா என்பது. ஆகவே இந்த பயிர்ச்செய்கையோ அல்லது ஒரு வருமானம் உழைக்கக்கூடிய பயிர் அல்லது வருமானம் அதிகமாக வேறுபடக்கூடிய பயிர் என்பதில் வித்தியாசப்பட வேண்டும். என்னவென்றால், இவ்வாறான நிறுவனங்கள் தனது பயிர்ச்செய்கையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதனூடாக, அதன் ஏற்றுமதியினூடாக அதிக லாபத்தை பெறக்கூடிய வகையிலும், அதனது வேறு பெறுமதி மிக்க உற்பத்திகளை செய்வதனூடாக அதிக வருமானத்தை பெறக்கூடிய வகையிலும், தொடர்ச்சியாக அதில் நிரந்தர லாபம் வரக்கூடியமான பயிர்ச்செய்கையை தான் தேர்ந்தெடுப்பார்கள். அந்த வகையில் தான் டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் என்ற எங்கள் நிறுவனம் வெனிலா என்ற பயிற்சியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களது முகாமைத்துவங்களாக இருக்கட்டும் அல்லது எங்களோடு இணைந்திருக்கின்ற எமது சகோதரர்களாக இருக்கட்டும், எங்களோடு வேலை செய்கின்ற முகாமையாளர் தொடக்கம் அனைவருமே சிறந்த நன்னடத்தை கொண்டவர்களாக, மன ரீதியான ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் எங்களது குறிக்கோளில் அடிப்படையாக இருக்கிறது. நீங்கள் இதனை தேடி பார்க்கலாம். எங்களோடு இணைகின்றவர்களையும் நாங்கள் மிக கவனமாக தெரிவு செய்து உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். காரணம், இது முதலீட்டாளர்களோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால். அதே போல்தான் எமது வெனிலா என்ற இந்த பயிற்சியையும் கூட. ஆகவே இன்று பல விடயங்கள் பல பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. குறிப்பாக நாம் ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர் வரும்பொழுது கூட இலங்கையில் தேயிலை வருமா என்பது தெரியாது. ஆனால் இலங்கையின் ஏற்றுமதி பயிற்சியில் தேயிலை, கோப்பி, தெங்கு என்ற வளர்ச்சி அடைந்து இலங்கையின் சகல துறைகளும் அந்த பயிரினூடாகத்தான் வளர்ச்சி அடைந்தது என்பதுதான் வரலாறு. அது வங்கியாக இருக்கட்டும், பங்குச்சந்தையாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், எந்த துறையினாலும் அதனூடாக வளர்ச்சி அடைந்தது. ஆகவே ஒரு காலத்தில் தேயிலை என்பது தெரியாது, பின்னர் எல்லாருக்கும் தெரியும். அதே போல்தான் இந்த வெனிலா என்ற இந்த பயிற்சியை சிலர் இன்று தேடி தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் இது சம்பந்தமான தெரிவில்லாமல் இருக்கலாம். ஆகவே அது சார்ந்த ஒரு விளக்கத்தையும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆகவே நீங்கள் இந்த துறை சார்ந்து தெளிவாக இருக்க வேண்டும், அந்த துறையில் இருக்கின்ற டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் எவ்வாறு இயங்குகின்றது என்பதை தெளிவாக இருக்க வேண்டும். மூன்றாவது தான் வெனிலா என்ற அந்த விவசாய பயிற்சியை எவ்வாறு இருக்கின்றது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வெனிலா என்ற பயிற்சியை ஒரு வாசனை திரவியத்தோடு சம்பந்தப்பட்டது. உலக நாடுகளில் இன்று அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய 2வது வாசனை திரவியமாக உலக நாடுகளில் பதிவு செய்யப்படுகிறது. இதனை நீங்கள் இணையதளங்களில் தேடலாம். அவ்வாறான ஒரு பயிற்சியை உலக நாட்டு தேவைகளோடு பார்க்கும் பொழுது வெறுமனே 5% தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. மீது 95%க்கான தேவைப்பாடு உலகளவில் இருந்து கொண்டு இருக்கு. அது எமக்கு என்ன பெருமை, இலங்கையர் என்ற ரீதியில் என்ன பெருமை என்றால், எமது நாட்டில் இந்த பயிற்சியை மேற்கொள்ள முடியும் என்பதுதான். அதற்கான காலநிலை, அதற்கான வளங்கள், அதற்கான மனித வளம், அதற்கான தொழில்நுட்பம் எல்லாம் இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தால், ஏதோ ஒரு பயத்தால் நாம் அதனை தொடுவது இல்லை. ஆனால் இன்று பல நிறுவனங்கள் அதனை அறிந்து வைத்திருக்கின்றார்கள். டைனமிக் கிரீன் பிளான்டேஷனில் இருக்கின்ற எமது விவசாய அறிவாளர்களாக இருக்கட்டும், எங்களது முகாமைத்துவங்களாக இருக்கட்டும், சிறந்த முறையில் தெளிவாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் உலக நாட்டுக்கு தேவையான அந்த வாசனை திரவியத்தை உற்பத்தி செய்வதுதான் எங்களது நோக்கம். இது எங்கு வருகிறது? குறிப்பாக ஆரம்ப காலங்களில் மாத்தளை போன்ற பிரதேசங்களில் தான் சிறு சிறுக இருந்தது. பின்னர் அது அவ்வாறு அப்படியே கம்பளை, புசல்லாவ, பாரதக்க என்று இவ்வாறான ஒரு நிழல் தரக்கூடிய, சில நேரம் கேகால்ல போன்ற பிரதேசங்களில் வருவதாக இருக்கிறது.
இன்று நான் கடந்த காலங்களில் நீங்கள் இணையதளங்களில் பார்க்கலாம், பலாங்கோட போன்ற பிரதேசங்களிலும் இது வளர்கின்றது. ஆகவே இது எமக்கு ஒரு பெருமையான விடயம், ஒரு இலங்கையின் ரீதியில் பெருமையான விடயம். இலங்கையில் உருவாகக்கூடிய வளரக்கூடிய ஒரு பயிர்ச்செய்கை, உலக நாட்டில் அதிக விலை போகக்கூடிய ஒரு பயிர்ச்செய்கை எம்மிடம் இருக்கிறது. ஆகவே டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் எங்களது தோட்டமானது கம்பளையில், மத்திய மாகாணத்தில் கம்பளையில் இருக்கிறது. இந்த கம்பளை ஆரம்ப கால இப்பொழுது கொஞ்சம் பிரபலமாக பேசப்படுகின்ற பிரதேசம் தான். ஆகவே கண்டியிலிருந்து நீங்கள் ஒரு 14 கிலோமீட்டர் செல்லும்போது கம்பளையில் எங்களது தோட்டம் இருக்கிறது. இந்த பயிர்ச்செய்கை இதில் இருக்கின்ற விசேட அம்சம் என்னவென்றால், இது இலகுவாக பயிரிடப்படக்கூடிய ஒரு பயிர்ச்செய்கை, அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். அதே நேரம் சிறந்த தொழில்நுட்ப அதனை தெரிந்து இருக்கின்றவர்கள், விவசாயம் சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும். எங்களது முழு தோட்டமும் கம்பளையில் இருக்கின்றது. இது குறைந்தது 3 வருடங்கள், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 3 வருடங்களின் பின்னர் தான் அதிலிருந்து நாம் பயனை பெற முடியும். இது ஒரு அவரை மாதிரியான போஞ்சியை போன்று இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துக் கொள்ள முடியும். ஆனால் இதன் விலை தான் இங்கு இருக்கின்றது. இதன் விலை இன்று நேரடியாக நீங்கள் அதை அவ்வாறே ஆய்ந்து விற்பீர்கள் என்றால் 6000 வரை, 5000, 6000 ரூபாய் வரை பெறுமதியான. ஆனால் அதனை நீங்கள் பதப்படுத்தி சரியான முறையில் விற்கக்கூடிய இருக்கும் என்றால் அது 60,000, 80,000 வரை போகக்கூடிய உலக நாடுகளில் அதிக தேவைப்பாடுள்ளோம். ஆகவே இதனை நாங்கள் அறிந்து சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அதற்கான ஆய்வாளர்களை உட்கொண்டு நாங்கள் உள்வாங்கி இந்த பயிற்சியை நாங்கள் கம்பளையில் சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது எங்களது காணியில், எங்களது தோட்டத்தில் பயிர்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான ப்ராசஸிங் சரியான முறையில் அந்த படிமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்களது இணையதளங்களில் இருக்கட்டும், எங்களது புகைப்படங்களில் இருக்கட்டும், அத்தனையும் எங்கள் தோட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். எதுவுமே இணைய வலைத்தளங்களூடாகவோ இன்டர்நெட்டாக டவுன்லோட் எந்தவித படங்களும் நாங்கள் பயன்படுத்துவதில்லை. எல்லாம் எங்களது சொந்த டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் தோட்டத்தில் உருவாக்கிய அந்த படங்கள் அனைத்துமே எங்களது காணியில் வந்தது. தொழில் செய்கின்ற எங்கள் சகோதரர்கள் எங்களது காணியில் இருப்பவர்கள். இப்பொழுது எங்கள் கையில் அவ்வாறான வெனிலா என்ற அந்த அழகான விடயம் எங்கள் கையில் சேகரிப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் அந்த பிரதேசத்தில் கம்பளையில் செய்கின்ற சிறுதோட்டங்களை சார்ந்தவர்களை ஒன்றிணைத்தும் அதற்கான கொள்வனவுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது 3 வருடம் வர வேண்டிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. ஆகவே இது சரியாக செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது சிறந்த வருமானம் தரக்கூடிய பயிராக மாறும். இதுதான் ஏற்கனவே சொன்னேன். எதை இவ்வாறான நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் சிறந்த வருமானத்தை தரக்கூடியது. எங்களது இணையதளத்தில் பார்க்கலாம், 3 விடயங்கள் இருக்கும். ஒன்று, குறுகிய காலத்தில் லாபம் தரக்கூடிய பயிர்ச்செய்கை, இடைக்காலம், நீண்ட காலம். இந்த நீண்ட காலம் தான் வெண்ணிலா. ஆனால் நாங்கள் சில இடைக்கால பயிர்களையும் செய்கின்றோம். மிளகாய் போன்ற பயிர்கள், மாதுளை பழம் போன்ற பயிர்களை நாங்கள் செய்கிறோம். அது எதற்காக என்றால், உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனத்தை கொண்டு நடத்தும் பொழுது சில ஒரு வருட முதலீட்டாளர்கள் வரலாம், பங்குதாரர்கள் வரலாம். அவர்களுக்கான முதலீட்டை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். எங்களது நிறுவனம் சார்ந்த செலவுகளை நாங்கள் கவனித்தல் வேண்டும். இவ்வாறான விடயங்களுக்காக சிறு பயிர்ச்செய்கையும் நாங்கள் சரியான ஆலோசனையின் பேரில் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் இந்த 3 விதமான பயிர்களும் எங்களிடம் இருக்கின்றது, எங்களது வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதற்காக. ஆகவே இன்றைய எனது கருத்தாளர் அல்லது எனது கருத்துக்களின் மூலமாக நீங்கள் எதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றால், தெளிவு கொள்ள வேண்டும் என்றால், ஒன்று, இந்த துறை பிளான்டேஷன் என்ற துறை எவ்வாறு இருக்கிறது, எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, வெறுமனே இன்றோ நேற்றோ ஆரம்பிக்கப்படவில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து இலங்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு துறை தான் இன்று பிரபலமாக பேசப்படுகிறது. அது தெரிந்து வைக்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் முதலீட்டாளர்களாக மாறும் பொழுது சரியான நிறுவனத்தில் நீங்கள் முதலிடுவதற்கான அந்த வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே லாபத்திற்காகவோ, உங்களுக்கு பணம் அதிகமாக லாபமாக தருகிறோம் என்று சொல்வதற்காகவோ, ஆசை வார்த்தைகளுக்காகவோ முதலிடுவதை தவிர்த்து கொண்டு சிறந்த முறையில் தேடல் செய்து ஆய்வு செய்து உங்கள் முதலீடுகளை செய்ய வேண்டும். 3வது, டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் என்பதின் யூனிக்னஸ், எங்களது சிறப்பம்சம் என்ன?
3 வருட காலமாக சிறந்த ஆலோசனை, சிறந்த முறையில் சிறுக 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 சரியான முறையில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். தூர நோக்கத்தோடு நிலையான தன்மையோடு நாங்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். சிறந்த அதற்கு துறை சார்ந்த கல்வியாளர்களின் ஊடாக அதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களோடு இணைபவர்கள் அந்த தெளிவோடு இணைந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். நாங்கள் நீண்ட காலமாக இதனை கொண்டு நடத்தி ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சியை காணும். அடுத்ததுதான் வெனிலா. இலங்கையில் வெனிலா என்ற பயிற்சியின் மூலமாக ஒரு சிறந்த ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும். இது ஒரு சிறந்த தேயிலை போன்று ஒரு காலத்தில் பேசப்படுகின்ற ஒரு பயிராக மாற்ற வேண்டும். எங்களது இன்று இருக்கின்ற அத்தனை உற்பத்தி பொருட்களுக்குமான சரியான விலைகளை நாங்கள் பெற வேண்டும். இன்று உலக நாடுகளில் பல நாடுகளில் இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே யாரும் இது சார்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இணையதளங்களில் வெனிலா என்று தேடிப்பார். ஆகவே இன்று மத்திய கிழக்கு நாடுகள், அதே போன்று அமெரிக்கா போன்ற நாடுகள், லண்டன் போன்ற நாடுகள், வளர்ச்சியடைந்த நாடுகள் அனைத்துக்குமே தேவைப்படுகின்ற ஒரு வாசனை திரவியமாக காணப்படுகின்ற ஒரு விடயம் தான் இந்த வெனிலா. ஆகவே இந்த முறையில் தான் எங்களது இந்த நிறுவனங்கள் வளர்ச்சி அடைகின்றன. ஆகவே இந்த நிறுவனத்தை கொண்டு நடத்துவதற்காக எங்களது சிபிஐ ஹோல்டிங், சிபிஐ குழுமம் என்ற ஒரு குழுமத்தின் ஊடாக அதில் ஒரு முக்கிய நிறுவனமாக டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் இருக்கின்றது. அதே போல சிலோன் வெனிலா பிரைவேட் லிமிடெட், சிலோன் வெனிலா என்ற நாமத்தோடு எங்களது வெனிலா பொருட்களை உலக நாடுகளுக்கு தரத்தோடு வழங்குவதற்கான சகல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினூடாக எங்களது சிபிஐ ஹோல்டிங், அதே மாதிரி டைனமிக் கிரீன் பிளான்டேஷன், வெனிலா, சிலோன் வெனிலா போன்ற விடயங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதோடு நீங்கள் எதிர்கால முதலீட்டாளர்களாக எங்களோடு இணையும் பொழுது சரியான தெளிவோடு இணைய வேண்டும் என்ற சமூக நோக்கத்துடனும் உங்களின் முதலீடு அல்லது நீங்கள் உழைத்த உழைப்பு சிறந்த முறையில் முதலிடப்பட வேண்டும் என்பதற்காகவும் டைனமிக் கிரீன் பிளான்டேஷன் உங்களோடு என்றும் இணைந்திருக்கும். நீங்கள் எங்களோடு நேரடியாக எந்த தேவைகள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம், தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி இந்த காணொளியை இதுவரை நீங்கள் பார்த்து சில விடயங்களை தெரிந்து கொண்டதற்கு எனது டைனமிக் குழுமத்தின் சார்பாகவும் எங்கள் நிறுவனத்தின் சகலரின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.